என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? இனி சம்பவம் எதுவும் பண்ண மாட்டோம், இனிமேல் எதுவும் செய்ய மாட்டோம்னு பால் அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுக்குதான் 7 வருஷம் காத்து கிடந்தமா? செய்யறதுன்னா சொல்றது இல்ல, செய்யறது. வேட்டக்கருப்பு என்ன செய்யும்? பால் அடிச்ச சத்தியம் பண்ணிட்டு செஞ்சா கைகால் இழுத்துக்குமா, இல்ல ரத்தங்கிக்கு செத்துருவோமா? என்ன ஆனாலும் சரி, செய்யறது செய்யறதா. ஐயா, பால் அடிச்சு சத்தியம் பண்ணாலும் அவங்க அடங்குற மாதிரி தெரியல. குறுக்கால வருவாங்க, எப்படி ஆயத்தை கையில் எடுப்பாங்கய்யா? எதுக்கும் 7 நாள் திருவிழா முடிகிற வரைக்கும் அன்பை வெளியூர் அனுப்பிச்சிடலாம் ஐயா. மூக்கு கீழே மூட்டு பெரிய மீசையை வச்சுக்கிட்டு வீரபாண்டியங்கிற பேரை வச்சுக்கிட்டு பேசுகிற பேச்சா இது? அவங்க குறுக்க பாஞ்சா நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போமா? அவங்க தான் அந்த குடும்பத்தோட வித நெல். நாங்கள் கொடுத்த வார்த்தையில் எங்கள் உசுரம் கலந்துருக்கு. எங்கள் வம்சத்தோட கடைசி துளி ரத்தம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் நிற்போம். நீங்கள் நம்புறீங்கல்ல? இத்தனை நாளா இவன் உசுரோடு இருக்கிறதே உங்க புண்ணியத்துல தான். நீங்க தான் என் மவனை இப்படி தூரம் படிக்க வச்சு இவ்வளவு தூரம் கொண்டாந்து நிறுத்திருக்கீங்க. நீங்க பார்த்து எது சொன்னாலும் சரிங்க ஐயா. திருவிழா முடிகிற வரைக்கும் அன்பு நம்ம வீட்டில் இருக்கட்டும், நம்ம தான் பாதுகாப்பு. சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. அவ வந்துட்டாலாமா? யாருங்கய்யா? யோ, யாரை கேட்பாங்க? மகனை தான் கேட்கறாங்க. ஐயா, முருகம்பையா ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கா ஐயா, இப்போ வந்துருவாங்க ஐயா. சார், காலையிலேருந்து பெரிய அலப்பறை சார். வெடிச்சத்தமும் கரகாட்டமும் தப்பாட்டமும் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். யாரோ ஐயா மவனா வெளிநாட்டிலிருந்து வராங்களாம். ஏர்போர்ட்டே ரணகலமாகி போச்சு சார். சார், என்ன சார் உங்க போட்டோ இருக்கு? இம்புட்டு ஏற்பாடுகளும் உங்களுக்காகத்தானா? சாரி சார், தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சுங்க சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டி ஓட்டுங்க. என்ன சார், 50 பேர் காத்துட்டு இருக்கும்போது பொசுக்கணும் ஏன் வண்டியில் ஏறிப்பியா? நீங்க சொன்னீங்களே ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்கன்னு, அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கும் பிடிக்காது. அதான் உங்க வண்டியில் ஏறி வந்தேன். சூப்பர் சார், வெரி நைஸ் சார். அந்த ஏசி ஆஃப் பண்ணி கொஞ்சம் கிளாஸை இறக்குறீங்களா? சார், வெளியே ஒரே புழுதி சார், வெயில் சார். இது எங்க ஊர் வெயில், எங்க ஊர் புழுதி. இது பார்க்க தான் 7 வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கேன். ஓபன் பண்ணுங்க சார். மண்ணு மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்களா சார்? சூப்பர் சார், ரொம்ப அருமையா பேசுறீங்க, வெரி நைஸ் சார். சிம்பிள் சார். அவங்க வாசிக்கிறது பிடிக்காம தான் உங்க வண்டியில் ஏறினேன். நீங்க வாசிக்கிறது நீ பட்டு ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. ஓகே சார். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். பார்த்தீங்களா, ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? அப்படியே இருக்காங்கல்ல, அதுதான் நாங்களுக்கு பேசிக்கிட்டு ஆமாங்க ஐயா. வாங்க சாப்பிட. சரிங்க ஐயா, உங்களுக்காக தான் இப்படி நேரம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க ஏன் ஒதுங்கி நிற்கிறீங்க? வாங்க சேர்ந்து சாப்பிட. சரிங்கய்யா. வணக்கம் ஐயா. வாங்க.
நாக்காளியை தூக்கி அடிச்சுட்டு அவன் உங்களை எகிரி ஏறி பேசும்போது அவனை ஓங்கி மிதிக்க போறேன்னு நினைச்சனியா? ஜிம்மு நடத்துறங்கிற பேர்ல சண்டீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கானியா? உடம்ப ஏற்றி வச்சிருக்கிறங்கிற திமிரு. இன்னைக்கு உங்கள்கிட்ட நல்லா வாங்கியிருப்பான்னு நினைச்சேன், விட்டு இல்லையா? சாப்பிட்ற நேரத்தில் ஊர்க்கதை எதுக்கு? எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கா? அவர் சாப்பிட விடுங்க. இப்போ நீங்கள் சாப்பிடுங்க. சரிங்க. யார் மாமா அது? இப்பதானே ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, இருங்க தெரிஞ்சுக்கலாம். இல்ல, ஐயாவை பஞ்சாயத்துல எகிரி எகிரி பேசினானே, அதான் கேட்டேன். உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? நாங்க பாத்துக்கிறோம். இப்போ அட அறிவு கேட்டவனுங்களா, அங்கங்க தொலை வேண்டியது. ஐயா எல்லா பிளேயரும் வந்துருச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க, ஐயாவை மட்டும் காணா. அவர் இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சுடா. சாப்பிட்டுட்டு கையை கிளம்பிட்டு இருக்காரு, சீக்கிரம் கிளம்பி வாங்கடா. அந்த ஜீபை செக் பண்ணியா? எடுத்துப்பா. யோ, என்னையா நடக்குதுங்க? ஐயா வீட்டு வண்டியா? அவ வீட்டு வண்டியவே நிப்பாட்டி செக் பண்ணுவீங்களா? சாரி மேடம். சாரி சார், நீங்க போலாம் சார். அசலூர் ஆளுங்களெல்லாம் டியூட்டியில போட்டுருவாங்க, தராதரெல்லாம் எல்லா வண்டியும் செக் பண்ண வேண்டியது. யோ வாயா வாயா, யோ விடியா. யோ, ஐயா வீட்டு வண்டின்னு சொன்னோன்னே மரியாதையை பார்த்தல. அவங்க டிரைவர்னு வாயை திறந்து சொல்ல வேண்டியதானேயா? திருவிழாவில் தொலைஞ்சு போன குழந்தை மாதிரி திருன்னு முடிச்சுட்டு இருந்தா எப்படி? நாம தான் என் மரியாதையை பயன்படுத்திக்கணும், புரியுதா? ஆளு நெடுன்னு வளர்ந்துருக்கே தவிர பொழைக்க தெரியாத புள்ளையா இருக்கியா? போயா போயா, பொழைச்சு போயா. யோ விடியா. அந்த பந்தல் போட்டதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிடுங்க. ஏய் ராணி, எல்லாத்தையும் எடுத்து கொடு. அங்க எல்லாரும் வெயிட்டிங்க. எவ்வளவு நேரம் நான் கிண்டிட்டே இருப்பீங்க? சீக்கிரம் போனோம்ல. வணக்கம். ஐயா வந்து பார்க்கறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருங்க. கண்டிப்பா ஐயா. நீங்க ஆக வேண்டியது அட, நம்ம டிரைவர் ஏதோ வேணும்னா என்ன வந்து நீங்க எல்லாம் போங்க. வரங்க. யோ வாயா. உன்னத்தாயா வாயா. என்னங்க? யோ, என்னையா நடக்குதுங்க? சின்னதா ஒரு கோடு போட சொன்னா நீ ரோடே போட்ட. பில்டப்லாம் ஜாஸ்தியா இருக்கு. என்னையா சொல்லி வச்சிருக்காங்க கிட்ட? சும்மா லெஃப்ட் ரைட்டு முன்னாடி பின்னாடி தேறிட்ட. போற போக பார்த்தா நீ தான் ஐயா வீட்டு வாரிசுன்னு சொல்லுவ போல இருக்க. சரி சரி, கைய காலாட்டி எல்லாரையும் வேலை வாங்கினா மட்டும் பத்தாது, நம்மளும் கொஞ்சம் வேலை செய்யணும், புரியுதா? கோயில்ல கொடுக்க வேண்டிய சட்டி இது வண்டியில தூக்கி வைக்கணும். ஒரு கைப்பிடி. யோ, என்னையா முடிச்சிட்டு நிக்கிற? வாயா வந்து புடியா. யார சட்டி எப்படி சொல்ற? யார் தெரியுமா அவரு? ஏன் ஐயா வீட்டு டிரைவர்னா வேலை செய்ய மாட்டாளோ? டிரைவரா? ஐயாவோட என்னமோ சொன்னியே, திருப்பி சொல்லு. அது ஐயாவோட டிரைவர். நீ எப்படி வாழலாம்? டிரைவரும் கோத்துட்டு நிக்கிறீங்களா? ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாத தம்பி. நம்ம ஊர் திருவிழா, நம்ம தான் பாரபட்சம் பார்க்காம எடுத்து செய்யணும், புரியுதா? ஏய், நாங்க தான் பேசிட்டு இருக்கோம், நீ எதுக்கு வாய் பார்த்து நின்று இருக்க? தூக்கு. நீங்க இருக்கு. நான் வேணா. ஏய், என்ன நீ இவரை தொடவே விட மாட்டேங்கிற? இவர் என்ன பெரிய இல்ல இல்ல, நானே தூக்கு. ரெண்டு டிரைவரை சேர்த்து தூங்க. பார்த்து கீழே போட்டு போறீங்க. அந்த சட்டியை தூக்கு. இந்த வாளி எடுத்து வை. குட், வெரி குட். ரைட், போலாம். மாறி வந்தனே மற்ற சட்டியெல்லாம் அந்த பசங்களை ஏற்றி அனுப்புங்க. வெள்ளாமையில வளராத வெள்ளரிக்கா மாதிரி இருந்துட்டு உங்களை டிரைவர்ன்றா சொடக்கு போட்டு கூப்பிடுறா. நீங்க என்ன பார்த்துக்கிட்டு சும்மாதான்? ஐயா இந்த பக்கம் அதேதான், வாங்க தம்பி. ஐயா மாங்கொல்ல தோட்டத்து வீடு, வாத்தியார் மக, ஒத்த பிள்ளை தான். பாட்டி வீட்டில் இருந்து படிச்சிருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் போய் தடவையை ஊற்றிக்கிச்சு. ஆனால் இன்னும் போலீஸ்னு சொல்லி விட்டுட்டு சும்மா சுற்றி தெரியுது. இப்போத்தான் ஊருக்கு வந்திருக்கு. அதான் நம்மளை பற்றி தெரில. இப்போ எதுக்கு அந்த பிள்ளைய பற்றி இம்பிட்டு டீட்டெயில் தெரிஞ்சுட்டு வந்திருக்க? இல்லையா, நம்மளை யாரும் தெரியாமல் இந்த சுத்தபத்தில் ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்கு தான். அவ பேர் என்ன? அவங்க பேர் ஐயா, எதுக்கு இம்பிட்டு டீட்டெயில் கேட்டுவிட்டு பேர் என்னன்னு கேட்குறீங்க? இரண்டாம் நாள் திருவிழாவை முன்னிட்டு இந்த ஆட்சி பக்கத்தில் போலீஸ்காரங்க வர வேண்டியெல்லாம் செக் பண்ணி அனுப்புங்க. அந்த 2வது நாள் மண்டபடி செலுத்த வந்த மூதூர்காரங்க மாதம்பட்டிக்கார சாமி கிட்ட போங்க. அந்த முதல்ல உட்காந்து எல்லாத்தையும் டீச்சர் டிஃபன் வரவங்கலாம் ஒதுங்கி வழி விடுங்கய்யா.
யோ டிரைவரு ஒரு நிமிஷம் நிப்பாட்டியா. சரியான நேரத்துக்கு வந்தியா? யாரும் திருவிழாவில் விட்டு போயிட்டாங்க. அப்பா அம்மாவை காணும்னு அழுதுட்டு இருக்கான். போலீஸ் கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும். வாயா வண்டி அடியா. என்ன செம்பருத்தி அங்க உன் அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கான். அதுக்குள்ள எங்க நீ புள்ளியோட நிக்கிற? நேத்து தான் பெத்தேன். வாயா. நம்மளுக்குன்னே வந்து வாய்க்கிறானுங்க பாரு. பாத்தியில ஊர்ல எப்படி கிளம்பி வராங்கன்னு. ஒரு பொது சேவை செய்ய விட மாட்டாங்க. யோ வண்டியை கிளப்பியா. சரி. ஆமா உன்னை டிரைவர்னு கூப்பிட்டு இருக்கேன்னு. உன் பேர் என்ன? நீங்க டிரைவர்னு கூப்பிடுறதே நல்லதாங்க இருக்கு. திருவிழாவுக்கு வந்த பொம்பளைங்கெல்லாம் அவங்கவுங்க நகையை பத்திரமா பாத்துக்குங்க. ஏதாவது பிரச்சனைனா காவல் உதவி மையத்துக்கு வந்து தகவல் கொடுக்கணும். என்ன சார் வணக்கம் சார். யோ என்ன நடக்குது நாட்டுல? டோட்டலா வாமைட்ட போல இருக்கு. ஆளாளுக்கு இம்பிட்டு மரியாதை கொடுக்குறாங்க. கூட்டத்துல தனியா நின்று அழுதுட்டு இருந்தான். யாரும் விட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அடையாளத்தை சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்க. பையன் பேரு பிரபு, அப்பா பேரு தண்டபாணி, அம்மா பேரு அமுதா. பையன் சிவப்பு கலர்ல கட்டம் போட்ட சட்டை போட்டிருக்கான். யோ உனக்கெல்லாம் பெரிய சௌரியம்யா. ஏங்க நீ எல்லாம் திருவிழால காணாம போனா உன் வசத்துக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தங்கம் எங்கடா போன? உன்னை காணோம். எப்படி நேரமா தேடுறம்மா. ஐயா குழந்தைய கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியா. அவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க. அந்த நன்றி அவங்ககிட்ட சொல்லுங்க. ஐயா நீங்க யாரு பெற்ற பிள்ளைங்களோ என் பேரனை கொண்டாந்து கொடுத்ததுக்கு நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. அடுத்த திருவிழாவுக்குள்ள இதே மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை பத்து நீங்க சந்தோஷமா இருக்கணுங்க. இதுல சிச்சுவேஷன் சாங் வேற. ஹலோ நீ எதுக்கு சிரிக்கிறா? இல்லைங்க பாட்டி சொன்னதுக்கு சிரிச்சுங்க. ஒரு மார்க்கமா தான் இருக்க. போயா ஓனர் வெயிட் பண்ணிட்டு போறாரு. போய் வேலையை பாருயா. போங்கயா போய் புள்ள குட்டிங்களை படிக்க வைங்கயா. போங்கடா. வணக்கம். என்னங்க உங்க ஆளுங்களை ஆடிட்டு இருக்காங்க, நீங்க ஆடலையா? நானே ஆடி போய் கிடக்கேன். சும்மா நீ ஏன் என்னாச்சு இப்படி நினைஞ்ச கோழி மாதிரி நிக்கிறீங்க? எதுக்கு போய் சொன்னீங்க டிரைவர்னு? அதுவா நீங்க கேட்டீங்க நான் சொன்னேன். அதுக்கு போய் இப்படியா? கேட்டேன் இவர் சொன்னார். எப்படி தூரம் ஆசையை வளர்த்துக்கிட்டேன் தெரியுமா? டிரைவரு கை கடக்குமா இருப்பாங்க. மாசமானா கரெக்டாக வர சம்பளம், பேரம் பேசி வாங்குற பூ, லேட் நைட் பெரிய குளம் போய் பார்க்குற படம், அப்படியே எதிர்காலத்தில் நிலா பார்த்துக்கிட்டே டூ வீலர் பின்னாடி உட்காந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இப்படி எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டேன். புதுக்கு நான் ஏமாவனா எப்படி இருக்கும்? ரங்கராட்டத்தில் உட்கார வச்சு நான் சுற்றி இறக்கி விட்ட மாதிரி இருக்கு. இப்போதான் எனக்கு தெரியுது பசங்க லவ் ஃபெயிலியர் ஆனால் எதுக்கு டாஸ்மாக் போகிறாங்க. நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன். வஞ்சிர கிஞ்சிர போகிறேன். 2 நாளைக்கு என் கண்ணு முன்னாடி படாது. போயிரு. இல்லைங்க நான் என்ன சொல்றோம்ல போயிரு. ஆளும் சைசு. உனக்கு 2 நாள் கல்லே படாதுன்னு சொன்னேல, அப்புறம் ஏன் வந்து நிக்கிறேன்? ஏங்க நானா வரலங்க, சாமி தான் சேர்த்து விட்டுச்சு. ஏங்க நான் டிரைவர்னு போய் சொன்னது ஒரு வகையில் நல்லதாக போச்சு. ஐயா மாவன்னு சொல்லியிருந்தா இப்படி தூரம் ஆசையை வளர்த்துருக்க மாட்டீங்களே. ஏன் ஐயா மாவன்னா பேரம் பேசி பூ வாங்கக்கூடாதா? ஒன்றா 2 வீலரில் ட்ராவல் பண்ணி பெரிய குளத்துக்கு போய் செகண்ட் ஷோ படம் பார்க்கக்கூடாதா? ஏங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அன்னைக்கு அந்த கிளவி பொட்டு வச்சதில்ல, அது எம்பிட்டு நேரம் அழியாமல் பார்த்துக்கிட்டேன் தெரியுமா? உங்களுக்காக எம்பிட்டு தூரம் வேணாலும் வருவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஐயா கோயில் தானே? போங்க சொல்கிறேன். சரிங்க. அம்மா யார் அந்த பிள்ளை? யாரையா? எந்த பிள்ளையா? திருவிழாவில் கூட மாட போறிய வாரிய எல்லாம் பார்த்தோம்.
சொல்லுங்க. கேமராவில் ஆக்ஷனோட ரொமான்ஸையும் பார்த்துட்டாரா? பாத்தியார் மகையா, பேர் செம்பருத்தி, நம்ம மாங்குளையில தான் வீடு. நேராக அவங்க வீட்டுக்கு கொடுங்க. என்னையா? அந்த பிள்ளை வீட்டுக்கு போங்கன்னு. சரிங்க ஐயா. அங்க பாருங்க, மொத்த வீரை தூக்கிட்டு வீலிங் பண்ணிட்டு பாருங்க, அந்த பிள்ளை தான். வண்டி இப்படி ஒரு ஓரமாக நிறுத்துங்க. எப்படி அடிச்சு தூக்கணும்ல? சூப்பர் செம்பருத்தி. என்னையா இங்க நின்று இருக்கீங்க? வண்டி ஏதாவது ரிப்பேரா? வாங்கியா, நான் கொண்டு போய் விட்டுறேன். நீங்கள் ஒத்த வெள்ளையில் ஓட்டுவீங்க? இல்லைங்கய்யா, நீங்க வந்தீங்கன்னா வண்டி மறுவாதையா போவீங்கயா. டே இறங்குங்கடா, வீட்டுக்கு போங்க. எப்போ பார்த்தாலும் முடிச்சு. சரி, நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. ஐயா நீங்க போய் 2 வீலர்ல. ஹலோ, உங்களோட நாங்க நல்லாவே ஓட்டுவோம். வந்துட்டான் ஐயா. எங்கயா? வீட்டுக்கு தானேயா? குறுக்க பந்தம் இல்லாமா? நீ நேர் வழியிலேயே போகாதா? சரிங்க ஐயா. இந்த ஸ்பீட் ஓகேவா இல்ல லைட்டா ரைஸ் பண்ணவா? எல்லாம் ஓகே தான். ஏக்கா, செல்வியக்கா, எப்படி இருக்கியா? காலையில தான பூ வாங்கிட்டு போன, புதுசா பாக்குற மாதிரி கேக்குற. பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்த்தல. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. என்னதான் நீ பாட்டில் ஊரே கூட்டிகிட்டு இருக்க? நீங்க நம்ம வண்டியில வரதெல்லாம் வரலாறியா? பதிவு செய்யணுமா? இதெல்லாம் கெத்துயா. அதான் இந்த மரத்தோரமா கொஞ்சம் வண்டியை நிறுத்தாத்தா. சரிங்க. ஐயாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அந்த பிள்ளையோட வண்டியில தான் போய்கிட்டு இருக்காரு. விஷயம் பெருசாகி போச்சு, சீக்கிரமா வர சொல்றேன். ஐயா ரொம்ப தொலைவில் இருக்கீங்களா? கேட்க மாட்டேன். ஐயா ஐயா எப்படி எந்த பக்கம் போனாங்க? அடிப்பட்டி வழியா போயிட்டு போங்க போங்க. என்னையா இங்க நிறுத்த சொல்லிட்டீங்க? உங்ககிட்ட தான் பேச வந்தேன். ஏன்ட்டையா? சொல்லிதான் நானே பார்க்க வந்திருப்பேன் இல்லையா? இருக்கட்டும் தாய். 7 வருஷத்துக்கு முன்னாடி என் மகனோட வாழ்க்கையில ஒரு மகராசி வந்தா யாரு கண்ணு பட்டுச்சு? நாங்க கொடுத்து வைக்கல. அதுக்கப்புறம் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நாங்களும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம். அவர் மனசுல அவர் எந்த பொண்ணுக்கு இடமில்லை. உங்களை அவருக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் சந்தோஷம். இனிமே ஓட்டை பிரிச்சுக்கிட்டுலாம் உள்ள வர வேண்டாம், வாசப்படியாவே வரலாம். நாளைக்கு உங்க அப்பா கிட்ட வந்து முறையா பொண்ணு கேட்க, சரியா? என்னையா புசுக்குன்னு சொல்லிவிட்டீங்க? நான் சொன்னா நம்புவாளா? நான் ஃபோன் போட்டு தரேன், நீங்களே சொல்றீங்களா? நம்பாம கிடக்கட்டும், சஸ்பென்ஸா வந்து இறங்குவோம். ஐயங்க என்ன சொன்னாங்க? சொல்லு. கேட்டுட்டே இருக்கேன், கேக்கேனா என்ன அர்த்தம்? ஐயா என்ன சொன்னாங்க சொல்லு. நாளைக்கு முறையா வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல.